தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னமும் சிவபெருமான் வடிவத்திலேயே இருக்கிறதுனால. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராவின் ஊர் சுற்றலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இவ்வளோ கூட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு சிவபெருமான தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம வளசரவாக்கத்தில் இருக்கிற அகஸ்தீஸ்வரர் வேள்வீஸ்வரர் கோயிலில் தான் இவ்வளோ கூட்டம் இருந்தது. ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வளசரவாக்கத்தில் பரபரப்பான ஆற்காடு சாலையில் தான் இந்த அகஸ்தீஸ்வரரும் வேள்வீஸ்வரர் கோயிலும் ரெண்டும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அகஸ்திய முனிவரால் கட்டப்பட்டது. கருவறையில் அவர் தான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் அப்படின்னு நம்பப்படுது. அகத்திய முனிவரால் நிறுவப்பட்ட 108 சிவலிங்கங்களில் இதுவும் ஒன்று. கோவிலை ஒட்டி ஒரு பெரிய குளம் கூட இருக்குது. இந்த கோயிலில் முருகருக்கு தனி சன்னதி இருக்குது, வேள்வீஸ்வரருக்கும் தனி சன்னதி இருக்குது. பார்வதி தேவி இந்த கோவிலில் வேள்வீஸ்வரியாக காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவில் கிபி 16ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழ மன்னனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு எல்லாரும் மாவிளக்கு கொண்டு வந்து தேங்காய் பழம்லாம் வச்சு உடைச்சி இந்த மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிவனுக்கு ரொம்ப அழகாக அன்னத்திலேயே அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அன்னம் அப்படின்ற அரிசியுடைய வடிவம் கூட நீள்வட்ட வடிவம்தான். அன்னம் கூட அதனால் சிவ வடிவம் தான். அண்டம் முழுக்க சிவ வடிவம். சிவபெருமானுக்கு செய்யப்படுற அபிஷேகம் முழுக்க சிவ வடிவமாகவே இருக்கிறதுனால எண்ணற்ற சிவாலயங்களை தரிசனம் செய்த பெரும் பாக்கியம் இன்னைக்கு தரிசனம் பண்ண. அம்மன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, வேள்வீஸ்வரி. இங்கே கோதண்டராமருக்கும் தனி சன்னதி இருக்குது. விநாயகர், முருகர், அகஸ்தீஸ்வரர், வேள்வீஸ்வரர், வேள்வீஸ்வரி, கோதண்டராமர், நவகிரகம் எல்லாரையும் வணங்கி இந்த கோவிலுக்கு ஆசீர்வாதம் பெற்று செல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.